ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங் ஹப். நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்க, இந்த வீடியோ வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்ட் 10, பார்ட் 9 ப்ரீவியஸ் பார்ட்ஸில் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் பார்ட்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வாட்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன, இது எதுக்கு யூஸ் ஆகும், அதுக்கு என்ன சிம்பிள்ஸ், அப்புறம் அதில் வந்து ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இந்த டுட்டோரியல் வந்து பார்த்தீங்க, இந்த பிளேலிஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பேரலாக எப்படி ஈஸியாக வந்து ஒரே டைமில் லேர்ன் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த டுட்டோரியலோடைய ஒரு கான்செப்ட். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து இப்போ நம்ம மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது நம்ம 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கையில் எடுத்திருக்கோம். ஒன்று வந்து C#, இன்னொன்று வந்து பைத்தான், அண்ட் தேர்ட் ஒன் வந்து PHP. ஸோ இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கான இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் சினாரியோவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். வாங்க உள்ளே போகலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய யூசேஜ் அதனுடைய பேர்லேயே இருக்குது பாருங்கள். ஸோ இன்க்ரிமெண்ட்னா என்னென்னா வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதே வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அடுத்து வரப்போகிற டுட்டோரியலில் வந்து லூப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ லூப்பிங்னா ஆல்ரெடி வந்து இதில் ஐடியா இருக்கிறவங்க, பேசிக் ஐடியா இருக்கிறவங்க சொல்லலாம். ஃபார், லூப், இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எனக்கு வந்து இது புதுசு, இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம அப்கமிங் டுட்டோரியலில் இதை பற்றி டீப்பாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து படிப்போம். அப்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இது எதுவும் நீங்கள் மைண்டில் ஏற்றுக்க வேண்டாம். பட் இந்த டாபிக் பார்க்கணுன்னா நம்ம இதனுடைய ஒரு டச் நம்ம கொடுத்து தான் ஆகணும். நீங்கள் வந்து அப்கமிங் டுட்டோரியலில் பார்க்க போகிற இந்த ஃபார் லூப் வந்து புரிஞ்சிக்கணும், ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபார் லூப்பில் நான் ப்ரோக்ராம் பண்ணணும், இந்த வைல் லூப்பில் ப்ரோக்ராம் பண்ணணும், இதை தெரிஞ்சுக்கணும், இது எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு புரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருடைய சப்போர்ட் அங்கே 100% தேவைப்படுது. ஸோ இந்த டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். நம்ம அடுத்து வரக்கூடிய இந்த டாபிக்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரீ ரெக்வசைட்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், இன்க்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் டைமில் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது உங்களுக்கு வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா, இன்க்ரீஸ் ஆகிட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். வேறாஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் வந்து உங்களுக்கு வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. லூப்பிங் அப்படின்றத நம்ம கம்மிங் டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிக்யூஷன் வந்து நீங்கள் செவரல் டைம்ஸ் அங்கே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி செவரல் டைம்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி எக்ஸிக்யூஷன் ஆகணுமா இல்லை டிக்ரீஸ் ஆகி எக்ஸிக்யூஷன் ஆகணுமா அப்படின்றது உங்களுடைய ப்ரோக்ராமோடைய ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த ஐட்ரேஷன், இப்போ வந்து நான் வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த எக்ஸிக்யூஷன் முடிஞ்ச பிறகு எனக்கு நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் வந்து +1 இன்க்ரீஸ் ஆகி எக்ஸிக்யூஷன் நடக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து சேஞ்ச் ஆகி ரிவைஸ் ஆகி எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் வேல்யூ வந்து ஒரு 5ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து -1 ரெடியூஸ் ஆகி விச் மீன்ஸ் 4 ரிவைஸ் ஆகி எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகி அடுத்த எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் ஆகுது. அப்போது நீங்கள் இங்கே வந்து டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருடைய யூசேஜ். இப்போது இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னா ++,
நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகும். இதை போன டுட்டோரியல் நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் பார்த்துருப்போம். நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மைனஸ் மைனஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு டவுட் உங்கள் மைண்டில் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்குறேன், எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு +1 இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் மைனஸ் மைனஸ்னு கொடுத்தீங்கன்னா சேம் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு -1 ரெடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டோடைய சினாரியோ. இப்போ இன்னொரு டவுட் உங்கள் மைண்டில் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். எனக்கு வந்து நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் வந்து +1 ஆட் ஆகிட்டு நடக்கக்கூடாது, எனக்கு வந்து +2 எக்ஸிக்யூட் ஆகணும், +4 ஆட் ஆகிட்டு எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து ++ கொடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ++ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக +1 தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்போது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் வேல்யூ வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு ++ கொடுத்துருக்கீங்கன்னா அப்போ நெக்ஸ்ட் ஐட்ரேஷனில் வந்து +1, அதாவது கரண்ட்டாக இருக்கக்கூடிய உங்கள் வேல்யூவில் +1 ஆட் ஆகும். ஸோ 1 + 1 உங்களுக்கு 2ன்னு இருக்கும். 2 எக்ஸிக்யூஷன் உங்களுக்கு நடக்கும். நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது மறுபடியும் டிஃபால்ட்டாக +1 ஆட் ஆகும். கரண்ட்டாக இருக்கிற வேல்யூ 2, உங்கள் கூட 2 வேல்யூ கூட +1 ஆட் ஆகிட்டு 3ன்ற வேல்யூக்கு உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கும். இதுவே வந்து உங்களுக்கு 1ல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் வந்து +4 ஆட் ஆகிட்டு, அதாவது கரண்ட் வேல்யூ 1 +4 ஆட் ஆச்சு அப்படின்னா 5ன்ற வேல்யூக்கு எனக்கு எக்ஸிக்யூஷன் நடக்கணும். மறுபடியும் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும்போது +4 மறுபடியும் ஆட் ஆகிட்டு 5 கரண்ட் வேல்யூ +4 உங்களுக்கு வந்து 9ல் எக்ஸிக்யூஷன் நடக்கணும். ஐ மீன் +4 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கணும். இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? ஏன்னா ++ன்னு கொடுத்தோம்னாலே டிஃபால்ட்டாக +1 தான் ஆட் ஆகும். எனக்கு +1 ஆட் ஆகக்கூடாது, +2 ஆட் ஆகணும், +3 ஆட் ஆகணும், +4 ஆட் ஆகிட்டு எக்ஸிக்யூஷன் நடக்கணும் அப்படின்னா அதுவும் பாசிபிள் தான். ஆனால் அதுக்கு நீங்கள் ++ யூஸ் பண்ணக்கூடாது. ++ யூஸ் பண்ணியிருந்தாலே உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். பை டிஃபால்ட்டாக +1 தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். அதே மாதிரி மைனஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். பை டிஃபால்ட்டாக -1 தான் உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ எனக்கு +1 -1 தவிர மற்ற வேல்யூஸில் பண்ண முடியுமா? +2 எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், -2 டிக்ரிமெண்ட் ஆகணும், -4 டிக்ரிமெண்ட் ஆகணும். எஸ், அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். அது எப்படின்றது உள்ளே வந்து நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போகும்போது பார்ப்போம். பட் இப்போதைக்கு மைண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இன்க்ரிமெண்ட்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரிமெண்ட்னா வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ++ கொடுத்தா இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், மைனஸ்னு கொடுத்தா டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். ++ன்னு கொடுத்தா பை டிஃபால்ட்டாக +1 தான் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். மைனஸ்னு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு -1 தான் உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைச்சிருக்கும். இப்போது இந்த இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் அண்ட் ப்ரீ. போஸ்ட் கான்செப்ட், ப்ரீ கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படிலாம் இருக்குது. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா என்ன, போஸ்ட் டிக்ரிமெண்ட்னா என்ன, அதே மாதிரி ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்ன, ப்ரீ டிக்ரிமெண்ட்னா என்ன, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இது ஆக்சுவலாக வந்து மோரோலஸ் சேம் தான். ஸோ நீங்கள் இன்க்ரிமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. இதுவே வந்து டிக்ரிமெண்ட்டில் பண்ணும்போது வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணி பண்ண போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஆப்வியஸாக வந்து நீங்கள் டிக்ரிமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் டிக்ரிமெண்ட்டை லேர்ன் பண்ணீங்க அப்படின்னாலுமே ஆப்வியஸாக நீங்கள் வந்து இன்க்ரிமெண்ட்டையும் அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டால் இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் தெரிஞ்சிடும். டிக்ரிமெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் போஸ்ட் ப்ரீ அப்படின்ற சினாரியோ இருக்குது. ஸோ போஸ்ட் அப்படின்னா என்ன, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி போஸ்ட் லஞ்ச் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு வேர்டு இருக்குது. நான் டெக்னிக்கலாக பேச விரும்பல. போஸ்ட் லஞ்ச் அப்படின்னு இருக்குது. இப்படின்னா என்ன, போஸ்ட் லஞ்ச்னா என்ன, ஜென்ரலாக ஆஃப்டர் த லஞ்ச், கரெக்டுங்களா? ரைட். ஸோ இதுவே வந்து ப்ரீ லஞ்ச் அப்படின்னா என்ன, ஜென்ரலாக கேட்குறேன், நான் ப்ரோக்ராமேட்டிக்காக பேசவே இல்லை.
ப்ரீ லஞ்ச்னா என்னென்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக இதுதான் வந்து ஒரு நார்மலான இங்கிலீஷ் டேர்ம். போஸ்ட் பிரேக், பிரேக்குக்கு அப்புறம். ப்ரீ பிரேக், பிரேக்குக்கு முன்னாடி படத்துக்கு போகிறோம்னா, இல்லைங்களா? ரைட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு இங்கேயும் வரப்போகுது. என்ன அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் ஆகட்டும் டிக்ரிமெண்ட் ஆகட்டும் அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. போஸ்ட் கான்செப்டா ப்ரீ கான்செப்டான்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இதுவே வந்து நீங்கள் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கான்செப்ட் என்னென்னா, ஆஃப்டர் வேல்யூ ரிசீவ்டு டு த வேரியபிள், வேரியபிளுக்கு வேல்யூ ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம், ஆஃப்டர் வேல்யூ ரிசீவ்டு டு த வேரியபிள் தென் வேல்யூ கெட்ஸ் இன்க்ரிமெண்டட் ஆர் டிக்ரிமெண்டட். ஸோ என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வந்து வேல்யூ அந்த வேரியபிளில் ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் வேல்யூ வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகும், டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகும். இது வந்து போஸ்ட்னா என்னென்னா வேல்யூ வந்ததுக்கு அப்புறம், வேரியபிளுக்கு வேல்யூ வந்ததுக்கு அப்புறம். பட் இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீ கான்செப்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிஃபோர் வேல்யூ ரிசீவ்டு டு த வேரியபிள், அதாவது ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு வேல்யூ வரும்போதே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ பிஃபோர் த வேல்யூ ரிசீவ்டு டு த வேரியபிள், வேரியபிளுக்கான வேல்யூ வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டர்னலாக உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஆகிடும். அண்ட் தென் தட் வேல்யூ வில் பி அசைன்டு டு த வேரியபிள். ஸோ ப்ரீ இன்க்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேரியபிளுக்கான வேல்யூ வர்றதுக்கு முன்னாடி, பிஃபோர் வேல்யூ ரிசீவ்டு டு த வேரியபிள். ஸோ வேரியபிளுக்கான வேல்யூ வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்டர்னலாகவே இன்க்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிடும், டிக்ரிமெண்ட்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா டிக்ரிமெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்க்ரிமெண்டட் டிக்ரிமெண்டட் வேல்யூ வந்து உங்களுக்கு வேரியபிளுக்கு அசைன் ஆகும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, போஸ்ட் கான்செப்ட்னா வேரியபிளுக்கான வேல்யூ வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நடக்கும். ப்ரீ கான்செப்ட்னா வேரியபிளுக்கான வேல்யூ வந்து ரிசீவ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டர்னலாக ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் நடந்துடும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேல்யூ ரிசீவ் ஆகும். இதுதான் போஸ்ட்னா என்ன, போஸ்ட் லஞ்ச்னா என்ன, சாப்பிட்டதுக்கு அப்புறம். அதே மாதிரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னா என்ன, வேல்யூ வேரியபிளுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் நடக்கும். இதுவே ப்ரீ லஞ்ச்னா என்ன, சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ப்ரீ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்னா என்ன, வேரியபிளுக்கான வேல்யூ வர்றதுக்கு முன்னாடியே. ப்ரீனா என்னென்னா ப்ரிகாஷனலாக, முன்னாடியே வந்து இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வேல்யூ வேரியபிளுக்கு வரும். ஸோ இதுதான் போஸ்ட்டுக்கும் ப்ரீக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ இது சம்மந்தமாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் கான்செப்ட், அதில் வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் அதை பற்றி சொல்கிறேன். இதை சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டிக்ரிமெண்ட்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இப்போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு விஷயம் நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுவீங்க, அந்த வேரியபிளுக்கு பக்கத்தில் ப்ளஸ் ப்ளஸ். அதே மாதிரி டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்க போஸ்ட் அப்படின்னா வேரியபிளுக்கு அப்புறம் டிக்ரிமெண்ட் மைனஸ் மைனஸ். இதுவே வந்து நீங்கள் ப்ரீ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வேரியபிளுக்கு முன்னாடியே ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுத்துடணும். டிக்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேரியபிளுக்கு முன்னாடியே மைனஸ் மைனஸ்னு கொடுத்துடணும். இதுதான் அப்ரோச். ஸோ இதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ இந்த ஏ வேரியபிளுக்கான போஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னா ஏ வேரியபிள் நேம் வந்து ஏ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுக்கணும். இதுவே போஸ்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா ஏ மைனஸ் மைனஸ். இதுதான் போஸ்ட்டுக்கான சினாரியோ. இப்போ இதுவே வந்து ப்ரீ அப்படின்னா ஆப்போசிட், ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து வேரியபிள் நேம், அதே மாதிரி மைனஸ் மைனஸ் கொடுத்து வேரியபிள் நேம். ப்ரீ இன்க்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட், இதுதான் போஸ்ட் ப்ரீ யூஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜி. ஸோ போஸ்ட்னா வேரியபிளுக்கு அப்புறம் நம்ம சிம்பிள்ஸை கொடுக்கணும், ப்ரீனா வேரியபிளுக்கு முன்னாடியே சிம்பிள்ஸ் கொடுத்துடணும். இந்த சிம்பிள்ஸ்லேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வேரியபிளுக்கான வேல்யூ வந்ததுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகும், வேரியபிளுக்கான வேல்யூ வந்ததுக்கப்புறம் டிக்ரிமெண்ட் ஆகும்,
பட் இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கான வேல்யூ வரும்போதே இன்டர்னலாகவே ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு வேரியபிள் வேல்யூ வந்து ரிசீவ் ஆகும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வேரியபிளுக்கான வேல்யூ வரதுக்கு முன்னாடியே இன்டர்னலாக டிக்ரிமெண்ட் ஆகிட்டு தான் வேரியபிள் வந்து உங்களுக்கு வேல்யூ அசைன் ஆகும். ஸோ ஆஃப்டர் த வேல்யூ ரிசீவ்டு இன்க்ரிமெண்ட்ஸ் ஆர் டிக்ரிமெண்ட்ஸ், பிஃபோர் த வேல்யூ ரிசீவ்டு இன்க்ரிமெண்ட்ஸ் ஆர் டிக்ரிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட். இதுதான் போஸ்ட்டுக்கும் ப்ரீக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இப்போது இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ நம்ம இப்போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இன்ட் ஏ அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுத்து டிக்ளேர் பண்ணியிருக்கீங்க. இன்டீஜர் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நம்பர்ஸ் தான் கொடுப்போம். நான் வந்து இப்போது ஒரு ஏ வேல்யூ வந்து 2 அப்படின்னு எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் லைனில் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டாபிக். ஸோ போஸ்ட் அப்படின்னாலே வந்து நமக்கு தெரியும், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தோம், வேரியபிளுக்கு அப்புறம் தான் நம்ம ++ன்னு கொடுக்கணும். ஸோ இப்போது இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், கம்பைலர் வந்து இது எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கு வரும்போது ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரியும், ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூவை லெஃப்ட் சைடு வேரியபிளுக்கு எடுத்துக்கும். ஸோ ஏ வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கும். இப்போ அந்த ஏ வேல்யூ எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு வரும், ட்ராவல் பண்ணி இன்டர்னலாக மெமரிலேருந்து ட்ராவல் பண்ணி அடுத்த லைனுக்கு வரும். ஸோ இந்த லைனில் ஏ வேல்யூ என்னென்னு எடுத்துருக்குன்னா 2ன்னு எடுத்துருக்கு. அப்போ மெமரிலையும் ட்ராவல் ஆகி 2 தான் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏக்கு முன்னாடி எதுவும் மைனஸ்னு இல்லை, ஏக்கு முன்னாடி எதுவும் ++ன்னு இல்லை. அதாவது வேரியபிளுக்கு முன்னாடி ++நோ இல்லை மைனஸ்னோ எதுவும் கிடையாது. ஸோ இப்போது ப்ரீவியஸ் லைனில் இருந்து ஏ வேல்யூவை 2ன்னு எடுத்துக்கிட்டு ட்ராவல் பண்ணி இன்டர்னலாக 2ன்னு வரும். இந்த லைனுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற அந்த வேல்யூவை வேரியபிள் கிட்ட கொடுத்துரும். ஸோ அப்போ வேரியபிளில் என்னென்னு அசைன் ஆகும்னு கேட்டிங்கன்னா 2ன்னு அசைன் ஆகும். ஸோ ஒன்ஸ் வேரியபிளில் வந்து வேல்யூ ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன பண்ண சொல்கிறோம் கம்பைலர் கிட்டனா, இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு கம்பைலர் கிட்ட சொல்கிறோம். ஸோ ++ அப்படின்னா எவ்வளோவா இன்க்ரிமெண்ட் ஆகும்னா டிஃபால்ட்டாக 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ அப்போது வேரியபிளில் என்ன வேல்யூ வந்து கரண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கோ that will get incremented, அது வந்து +1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ வேரியபிளோடைய வேல்யூ வந்து நமக்கு 2ன்னு வந்திருக்கு. ++ அப்படின்னா லேட்டர் தட் இது வந்து +1 ஆட் ஆகும். ஸோ 2 + 1 ஆட் ஆகி 3ன்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 3 அப்படின்றது இன்னும் வேரியபிளில் ஸ்டோர் ஆகலை. ரிமெம்பர், இன்டர்னலாக மெமரியில் தான் அது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கே தவிர இந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ வந்து இன்னும் ஏ வேரியபிளில் அசைன் ஆகலை. ஸோ அது பேக்வேர்டு திரும்ப வந்து அசைன் பண்ணுமா? கிடையாது. போஸ்ட்னா வேல்யூ வந்ததுக்கு அப்புறம் இன்டர்னலாக இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இப்போது இந்த லைனில் நீங்கள் ஏ வேல்யூவை எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 தான் எடுக்கணும். என்ன இது 2 தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்க? எஸ், கம்பைலருடைய கன்சிடரேஷன் எப்படி இருக்குன்னா வேரியபிளில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் கன்சிடர் பண்ணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏல 2 தான் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸ்டில் இந்த 3ன்றது ஸ்டோர் ஆகலை. வேல்யூ இன்டர்னலாக இன் மெமரியில் இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இது வந்து இன்னும் வேரியபிளில் அசைன் ஆகலை. அப்போ இது எப்போ அசைன் ஆகும்னு கேட்டிங்கன்னா இதே லைனில் நீங்கள் எங்கேயாச்சும் ஃபர்தராக ஏன்னு யூஸ் பண்ணியிருந்தாலோ, ரிமெம்பர் இதே லைனில் ஃபர்தராக மூவிங் ஃபார்வர்ட் எங்கேயாச்சும் நீங்கள் ஏன்னு யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபர்தராக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா A++ கொடுத்துட்டு ப்ளஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா B++ ப்ளஸ் மைனஸ், இந்த மாதிரி நமக்கு ஃபர்தராக ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இதே லைனில் நீங்கள் வந்து ஃபர்தராக ஏ அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லொக்கேஷனில் இன்க்ரிமெண்ட் ஆன அந்த வேல்யூ 3 எடுத்துக்கிட்டு கம்பைலர் அதே லைனில் ஏவை தேடும். ஸோ நீங்கள் அதே லைனில் வேறு ஏதாச்சும் ஏன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3ன்னு அசைன் ஆகும். 3. இதுவே நான் அதே லைனில் யூஸ் பண்ணலை, ஸோ நான் அதே லைனில் வந்து 3ன்னு வந்து யூஸ் பண்ணலை, ஏன்னு வந்து யூஸ் பண்ணலை, அப்போ எப்படி அசைன் ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்கள் ப்ரோக்ராமில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஏன்னு யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இந்த லைனில் இன்க்ரிமெண்ட் ஆன அந்த வேல்யூ அடுத்து நீங்கள் ஏ எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே வந்து ரிசீவ் ஆகும். ஸோ இப்போ நான் அடுத்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன்.
எனக்கு இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ வந்து இந்த இடத்துல ரீச் ஆகும். ஸோ இப்போ இந்த லைனில் ஏவோடைய வேல்யூவை நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்னா வேரியபிளில் என்ன ரிமெம்பர், நீங்கள் இன்க்ரிமெண்ட்னா பண்ணுங்கள், டிக்ரிமெண்ட்னா பண்ணுங்கள், போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா பண்ணுங்கள், ப்ரீ இன்க்ரிமெண்ட்னா என்னன்னா பண்ணுங்கள். ஒரு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கம்பைலர் வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணும், மெமரியில் இருக்கிற வேல்யூவை ஆப்ரேஷனுக்கு கன்சிடர் பண்ணாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிறது 2 தான். அப்போ இந்த லைனில் ஏவோடைய வேல்யூ எடுக்கணும்னா 2 தான் எடுக்கும் கம்பைலர், 3 எடுக்காது. என்ன காரணம்னா 3ன்றது இன்டர்னலாக மெமரியில் தான் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கே தவிர இன்னும் இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆகலை. இப்போ இந்த லைனில் ஏவோடைய வேல்யூ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3ன்னு எடுத்துக்கும், ஏன்னா ஏவோடைய வேல்யூ வந்து 3ன்னு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ இந்த 2 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்போது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வேரியபிளில் ஸ்டோர் ஆன வேல்யூ தான் கம்பைலர் கன்சிடர் பண்ணிக்கும், மெமரியில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகிட்டு ஸ்டே ஆகிட்டு இருக்கிற வேல்யூவை கம்பைலர் கன்சிடர் பண்ணாது. ஸோ இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை இன்னொரு இடத்துல போஸ்டாக லேட்டர் ஆன் கெட் பண்ணிக்கிறோம். இதுதான் போஸ்ட் ப்ராசஸ். போஸ்ட் அப்புறமா ஒரு இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுட்டு போஸ்ட் தி இன்க்ரிமெண்ட்னா இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தர் ஆன் வேறு இடத்துல அதை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி ஒரு இடத்துல நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூவை நான் இன்னொரு இடத்துல கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து இல்லை நான் வந்து இந்த இடத்துலையே இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த இடத்துலையே இன்க்ரிமெண்ட் பண்ணி அந்த இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை அதே இடத்துல நான் கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் நீங்கள் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டு போகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீ அப்படின்னும் போது நம்ம வேரியபிளுக்கு முன்னாடியே ++ன்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் கம்பைலர் இந்த லைனுக்கு வரும், ஏ வேல்யூ என்ன நீ எடுக்கும் அப்படின்னா 2ன்னு எடுத்துக்கிட்டு மெமரியில் ட்ராவல் ஆகி அடுத்த லைனுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ட்ராவலில் வரும்போது ப்ரீவியஸ் லைனில் ஏ வேல்யூ என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு ட்ராவல் ஆகி வரும். ஸோ ட்ராவலில் என்ன வேல்யூ வந்துக்கிட்டு இருக்குன்னா 2ன்னு வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த லைனுக்கு வரும்போது ஏ கிட்ட அந்த வேல்யூவை கொடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த வேரியபிளில் வேல்யூ 2ன்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம்னா இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போ ட்ராவலில் மெமரியில் என்னென்னு வந்துக்கிட்டு இருக்கு, 2ன்னு வந்துக்கிட்டு இருக்கு. இன்டர்னலாகவே ++னா என்ன, +1 ஆட் ஆகும். ஸோ அப்போ 2 + 1 இன்டர்னலாக அது 3ன்னு ஆட் ஆகிடும். ஸோ இன்டர்னலாக மெமரியில் உங்களுக்கு 3ன்னு இருக்குது. இப்போ கம்பைலரோடைய அடுத்த டியூட்டி என்ன, இந்த மெமரியில் இருக்கிற இன்க்ரிமெண்டட் வேல்யூவை ஏ கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். அப்போ அடுத்து ஏ எங்கே இருக்குன்னு தேடும், பக்கத்துலேயே ஏ இருக்குது. அப்போ பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கேயே உங்களுக்கு ஏவோடைய வேல்யூ 3ன்னு கொடுத்துரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மெமரியில் ஸ்டே ஆகிருக்கிற வேல்யூவும் 3 தான், அது வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் ஸோ வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவும் 3 தான். ஸோ இதே லைனில் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை அதே லைனில் நீங்கள் கெட் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி வேரியபிளுக்கான வேல்யூவை நான் முன்கூட்டியே இன்க்ரிமெண்ட் பண்ணி கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீ இன்க்ரிமெண்ட் போகலாம். இதுவே ஒரு லொக்கேஷனில் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் நான் அந்த வேல்யூவை வேறு இடத்துல கெட் பண்ணணும்னா நீங்கள் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு போகணும். இதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ அதே நீங்கள் டிக்ரிமெண்ட்லேயும் பண்ணலாம். ஸோ போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்னு வரும்போது இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துருவோம். ஸோ இப்போ ஏ வேல்யூ அப்படியே 2னே இருக்கட்டும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா A++ அப்படின்னு கொடுக்குறோம். இது வந்து இன்க்ரிமெண்ட்டு நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டிக்ரிமெண்ட், போஸ்ட். அப்போ வேரியபிளுக்கு அப்புறம் தான் மைனஸ்னு கொடுக்கணும். ஸோ இப்போ கம்பைலர் கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா ஏ வேல்யூவை போஸ்ட்டாக டிக்ரிமெண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரீவியஸ் லைனில் என்ன ஏ வேல்யூ இருக்குது 2, அதை எடுத்துக்கிட்டு ட்ராவலில் அடுத்த லைனுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ஏக்கு முன்னாடி நம்ம ப்ரீ ப்ராசஸ் எதுவும் சொல்லலை, ++, எதுவும் சொல்லலை. அப்போது எடுத்துக்கிட்டு வர அந்த வேல்யூவை ஃபஸ்ட்டு சைலண்ட்டாக ஏ கிட்ட கொடுத்துரும். ஸோ வேல்யூ வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ போஸ்ட்னா என்ன, வேல்யூ வந்து ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸ் நடக்கும். ஸோ வேல்யூ வந்து என்னென்னு ரிசீவ் ஆகிருக்கு 2, ரிசீவ் ஆன அந்த வேல்யூவை போஸ்ட் தட் என்ன பண்ண சொல்கிறீங்க, டிக்ரிமெண்ட் பண்ண சொல்கிறீங்க. ஸோ மைனஸ்னா டிஃபால்ட்டாக -1 ரெடியூஸ் ஆகும். அப்போ வந்திருக்கிற ஏ வேல்யூ 2 - 1 உங்களுக்கு 1ன்னு இருக்கும். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பேசியிருந்தோம், இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஏ வேல்யூ எடுக்கணும்னா என்ன எடுப்பீங்க, 2 தான் எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா கம்பைலர் வந்து வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணும்,
மெமரியில் இருக்கிற வேல்யூவை ஆப்ரேஷனுக்கு எடுத்துக்காது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டிக்ரிமெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் டிக்ரிமெண்ட் ஆன அந்த ஒன்னுன்ற வேல்யூ இன்னும் வந்து வேரியபிளுக்கு போய் அசைன் ஆகலை. ஸோ மெமரியிலே தான் இருக்கே தவிர இன்னும் வேரியபிளில் போய் பாஸ் ஆகலை. ஸோ இப்போ நீங்கள் இதே லைனில் வேறு எங்கேயாச்சும் ஏன்னு யூஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை அடுத்த லைனில் உங்கள் ப்ரோக்ராமில் எங்கேயாச்சும் நீங்கள் ஏ அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தாலோ அந்த இடத்துல வந்து ஒன்றுன்னு அசைன் ஆகும். ஏன்னா ஒன்ஸ் டிக்ரிமெண்ட் ஆன பிறகு கம்பைலர் வந்து ஏவை தேடிக்கிட்டே இருக்கும். அதே லைனில் ஏன்னு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு தேடும். அடுத்த லைனில் ஏ ஏதாவது இருக்கா. ஏன் அப்படி தேடுதுன்னா இந்த டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூவை நம்ம ஏ வேரியபிள் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணணுன்றது கம்பைலருடைய டியூட்டி. ஸோ டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூவை ஏ கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக ஏவை தேடி சர்ச் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரோக்ராமில் அடுத்து நீங்கள் எங்கே ஏ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல உடனே போய் உங்களுக்கு ஒன்னுன்னு அசைன் ஆகிடும். இப்போ உங்களுக்கு டவுட் வரும், இதுவே நான் ஏன் என் ப்ரோக்ராமில் ஃபர்தராக யூஸே பண்ணல அப்படின்னா அப்போ இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆயிருக்குமே தவிர அந்த இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ உங்களுக்கு எங்கேயுமே போய் ரிசீவ் ஆகலை. அப்போ நீங்கள் அந்த இன்க்ரிமெண்டட் வேல்யூவை யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து மெமரியிலே அப்படியே போயிடும். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராம் ஃபுல்லாக ஏ வேல்யூ 2 தான் கிடைக்கும். பட் நீங்கள் இன்க்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை வேறு இடத்துல கெட் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ எனக்கு இந்த இடத்துல வந்து ரிசீவ் ஆகும். ஸோ ஒரு லொக்கேஷனில் போஸ்ட்டை டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை நம்ம இன்னொரு லொக்கேஷனில் கெட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏ வேல்யூ ப்ராசஸ் பண்ணணும்னா 2 தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா கம்பைலர் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூவை தான் கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா ஏ வேல்யூ 1ன்னு இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கிறது 1. இதுதான் போஸ்ட் ப்ராசஸ். ஒரு இடத்துல டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு டிக்ரிமெண்ட் ஆன அந்த வேல்யூவை இன்னொரு இடத்துல கெட் பண்ணுறது. பட் இதுவே வந்து நீங்கள் ப்ரீ டிக்ரிமெண்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு வந்து அதே இடத்துல டிக்ரிமெண்ட் ஆகி டிக்ரிமெண்ட் ஆன வேல்யூ அதே இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா ப்ரீ. ஸோ இப்போ கம்பைலர் ஏ வேல்யூ 2ன்னு எடுத்துக்கிட்டு அடுத்த லைனுக்கு வரும். இன்டர்னலாக ட்ராவலில் 2ன்னு எடுத்துக்கிட்டு வரும். பட் நம்ம இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்குன்னா ஏ கிட்ட அந்த 2ன்ற வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு கொடுக்க சொல்கிறோம். எவ்வளோவா டிக்ரிமெண்ட் பண்ண சொல்கிறோன்னா மைனஸ்ன்றதுனால டிஃபால்ட்டாக -1 டிக்ரிமெண்ட் ஆகும். வந்துகிட்டு இருக்க வேல்யூ 2, இன்டர்னலாக அது -1 டிக்ரிமெண்ட் ஆகிடும். அப்போ 2 - 1 டிக்ரிமெண்ட் ஆகி உங்களுக்கு 1ன்னு கிடைச்சிரும். இப்போ கம்பைலரோட டியூட்டி என்னென்னா டிக்ரிமெண்ட் பண்ண இந்த வேல்யூவை ஏ வேரியபிள் கிட்ட எடுத்துகிட்டு போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஏன்னா ஏ வேல்யூ தான் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கு. அப்போ ஏ கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். உங்கள் ப்ரோக்ராமில் அடுத்து நீங்கள் ஏ எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்க சர்ச் பண்ணி மூவ் பண்ணணும். பட் பக்கத்துலேயே நீங்கள் ஏ வச்சிருக்கிறதுனால அங்கேயே உங்களுக்கு ஏவோட வேல்யூ அசைன் பண்ணிடும். ஸோ இங்கே மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ ஒன்று தான், ஏ வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆன வேல்யூ ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வேல்யூவை கன்சிடர் பண்ணணும்னா நான் என்ன சொன்னேன்னா ஆஸ் யூஷுவல் வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ தான் கம்பைலர் கன்சிடர் பண்ணும். ஸோ இங்கே வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 1. ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இதே இடத்துல டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை அதே இடத்துல அப்படியே கெட் பண்ணிக்கிட்டீங்க. இந்த மாதிரி ப்ரீ ப்ராசஸ் பண்ணணும். நான் வந்து முன்கூட்டியே டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை அதே இடத்துல அப்படியே கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ். இதுவே வந்து ஒரு இடத்துல டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை நீங்கள் இன்னொரு இடத்துல கெட் பண்ணிக்கணும் அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸ். ஸோ இதுதான் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டருக்கான எக்ஸ்ப்ளனேஷன், போஸ்ட் ப்ரீக்கான எக்ஸ்ப்ளனேஷன். 2 முக்கியமான பாயிண்ட்டு. போஸ்ட் ப்ரீ அப்படின்னா என்னென்னா ஒரு இடத்துல வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை நீங்கள் இன்னொரு லொக்கேஷனில் கெட் பண்ணணும் ப்ரோக்ராமில் அப்படின்னா போஸ்ட் ப்ராசஸ். இதுவே வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண இடத்துலையே நீங்கள் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண வேல்யூவை கெட் பண்ணிக்கணும் அந்த ஸ்பாட்லேயே அப்படின்னா ப்ரீ ப்ராசஸ். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இன்க்ரிமெண்ட்னா பண்ணுங்கள், டிக்ரிமெண்ட்னா பண்ணுங்கள், போஸ்ட் ப்ராசஸ்னா பண்ணுங்கள், ப்ரீ ப்ராசஸ்னா பண்ணுங்கள், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஒன்ஸ் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வேல்யூ நீங்கள் எடுக்கணும்னா வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆன வேல்யூவை தான் நீங்கள் எடுக்கணுமே தவிர ட்ராவலில் மெமரியிலேயே இருக்கிற வேல்யூவை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து A+Bன்னு ஆட் பண்ணுறீங்க, ஏ வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு, பி வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா ஏ வேரியபிள்லையும் பி வேரியபிள்லையும் ஸ்டோர் ஆகிருக்கிறது தான் நீங்கள் ஆட் பண்ணணும் A+Bக்கே தவிர இன்க்ரிமெண்ட் ஆகி மெமரியிலே இருக்கிற வேல்யூவை ஆட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஏ வேல்யூ இருக்குது, நான் ++ன்னு கொடுத்துட்டேன், ப்ளஸ் பி வேல்யூ ++ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வேல்யூ வந்து இங்கே எனக்கு 1ன்னு வந்து ரிசீவ் ஆகுது. அப்புறமா ++ன்றதுனால 1 + 1 எனக்கு இங்கே 2ன்னு மாறிடும். இப்போ இந்த இடத்துல வந்து பி வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது, ++ன்றதுனால +1 ஆட் ஆகி 3 + 1 4ன்னு ஆட் ஆகிடும். இப்போ இதுக்கான அவுட்புட் நீங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முக்கியமான பாயிண்ட்டை சொன்னதை வச்சு சொல்லுங்கள். இன்க்ரிமெண்ட்னா நடக்கட்டும், டிக்ரிமெண்ட்னா நடக்கட்டும், இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ இன்னும் போயிட்டு
ஏ வேரியபிளில் ஹேண்ட் ஓவர் ஆகலை. அதே மாதிரி இங்கேயும் இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ போயிட்டு பி வேரியபிளில் ஹேண்ட் ஓவர் ஆகலை. இந்த இடத்துல வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். இங்கே வந்து ஏ வேல்யூ வந்து நம்ம 2ன்னு எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆயிருக்கே தவிர இன்னும் அது போயிட்டு வேரியபிள் வந்து பாஸ் ஆகலை. ஸோ ஏன்னா நீங்கள் ப்ரோக்ராமில் வேறு எங்கேயுமே ஏ யூஸ் பண்ணலை. ஸோ ஏ யூஸ் பண்ணாதனால அது இன்க்ரிமெண்ட் மட்டும்தான் ஆயிருக்குமே தவிர இன்னும் அந்த வேரியபிளில் அசைன் ஆகிருக்காது. ஸோ கம்பைலர் வந்து வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆனதை தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ ஏல வந்து என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 1 ப்ளஸ் இங்கே பியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குன்னா 3. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ன்றது இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. பட் அந்த இன்க்ரிமெண்டட் வேல்யூ மெமரியிலே தான் இருக்கே தவிர இன்னும் பியில் போய் அசைன் ஆகலை. ஏன்னா உங்கள் ப்ரோக்ராமில் ஃபர்தராக நீங்கள் வேறு எங்கேயும் பின்னு யூஸ் பண்ணலை. ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து ஏ வேல்யூ கன்சிடர் பண்ண வேண்டியது 1, ஏன்னா வேரியபிள் அதான் ஸ்டோர் ஆகிருக்கு. பி வேல்யூவில் கன்சிடர் பண்ண வேண்டியது 3. ஸோ 1 + 3 உங்களுக்கு 4ன்னு அவுட்புட் கிடைக்கும். சில பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்க இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சே 2 + 4 6ன்னு கொடுப்பாங்க. தப்பு. நீங்கள் 2வும் 4ம் எடுக்கக்கூடாது. ஏன்னா இன்னும் அது வேரியபிளில் ஸ்டோர் ஆகலை. இதுவே ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு ஏவும் ப்ளஸ் பக்கத்துலேயே ஒரு பியும் இப்படி கொடுத்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ என்ன 2. அடுத்து ஏ எங்கே இருக்குதுன்னு கம்பைலர் தேடும்னு சொல்லியிருந்தேன்னா அடுத்து ஏ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துல வந்து அந்த மெமரியில் இன்க்ரிமெண்ட் ஆன வேல்யூ இந்த இடத்துல வந்து எனக்கு ரிசீவ் ஆகும். என்னென்னு வந்து ரிசீவ் ஆகும், இட் வில் பி 2. ஏன்னா அதுதான் ஏவோடைய இன்க்ரிமெண்டட் வேல்யூ மெமரியில் இருக்கிறது. அதே மாதிரி இங்கே பியோடைய வேல்யூ மெமரியில் இருக்கிறது இன்க்ரிமெண்டட் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா 4. இப்போ கம்பைலர் அடுத்து பி எங்கே இருக்குன்னு தேடி மூவ் பண்ணி போகும்போது இங்கேயே பக்கத்துலேயே பி இருக்கிறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு 4 அப்படின்னு கொடுக்கும். ஏன்னா அதுதான் பியோடைய இன்க்ரிமெண்டட் வேல்யூ. அதை எடுத்துகிட்டு வந்து பி கிட்ட சேர்த்துடும். ஸோ இப்போது இது ஆப்ரேஷன். இது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் ஏ வேல்யூ என்ன எடுத்துக்கணும், வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். இங்கே வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ 1 ப்ளஸ் இந்த ஆப்ரேஷனில் நீங்கள் பி வேல்யூ என்ன எடுத்துக்கணும், பியில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ தான் கம்பைலர் கன்சிடர் பண்ணும். ஸோ பியில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு 3 ப்ளஸ் இந்த இடத்துல ஏ வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு 2. இந்த இடத்துல பி வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு 4. ஸோ 1 + 3 will be 4, 4 + 2 6, 6 + 4 10. ஸோ இந்த லாஜிக்கல் ரீசனிங்கான ஓவரால் அவுட்புட் வந்து உங்களுக்கு 10ன்னு கிடைக்கும் கன்ஃபார்ம். ஸோ இதுதான் வேல்யூ ஷிஃப்டிங்கான ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட். எப்போவுமே இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் வேரியபிளில் ஸ்டோர் ஆன வேல்யூ தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். மெமரியிலே இருக்கிற வேல்யூவை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஸ்டில் வந்து வேரியபிள் அசைன் ஆகாத வரைக்கும் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணக்கூடாது. வேரியபிள் அசைன் ஆன பிறகு தான் நீங்கள் அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்க முடியும். ஸோ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்படின்றது என்னுடைய பிலீஃப். ஸோ இப்போது C#, பைத்தான், PHP இதுதான் நம்ம பார்த்துட்ருக்கிற மல்டிபிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதில் வந்து இப்போது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நீங்கள் பண்ணணும்னா எஸ் அவங்க இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரு ப்ளஸ் மைனஸ் மைனஸ்னு வச்சுருக்காங்க. அதே மாதிரி PHPலையும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ்ன்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் தனியாகவே வச்சுருக்காங்க. பட் பைத்தானில் உங்களுக்கு ப்ளஸ்ன்னு எதுவும் கிடையாது, மைனஸ்னு எதுவும் கிடையாது. அப்போது நான் எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது, அப்போது நான் எப்படி டிக்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது பொதுவாகவே வந்து லூப்பிங்க்கு தான் தேவைப்படும்னு சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் பைத்தானில் ஃபார் லூப் இருக்குது, C#லையும் ஃபார் லூப்னு இருக்குது, PHPலையும் ஃபார் லூப்னு இருக்குது. இப்போது C#ல் வந்து ஃபார் லூப் நீங்கள் ஃபர்தர் டியூட்டோரியலில் படிப்பீங்க, டோன்ட் வரி. இப்போதைக்கு கான்செப்டை மட்டும் நீங்கள் கவனித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃபார் லூப் வந்து இப்போ C#ல் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணிடலாம். அதே மாதிரி PHPயில் நீங்கள் ஃபார் லூப் பண்ணணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு பண்ணிடலாம். அப்போ பைத்தானில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டரே இல்லையே, அப்போ நான் எப்படி ஃபார் லூப் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து பைத்தானோடைய ஃபவுண்டர் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஒரு பிகினராக வரவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டை கொடுக்குது. ஸோ அதனால் நான் இந்த ப்ளஸ் மைனஸை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் திங்கிங் அவர் பண்ணியிருக்காரு. சரி, அதை அவாய்ட் பண்ணிட்டாருன்னா அப்புறம் எப்படி ஃபார் லூப்பை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காரு, ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷனை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பில்ட்இன் ஃபங்க்ஷனுடைய பெனிஃபிட்
இன்னொரு பக்கம் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்ட்டுன்னு யூஸ் பண்ண தேவையில்லை. அப்போ எப்படி நான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் யூ கேன் செட் யுவர் பேராமீட்டர். ஸோ உங்களுக்கான பேராமீட்டர் நீங்கள் செட் பண்ணலாம். இதுவே நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர் வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக 2ன்னு கொடுக்குறேன் அப்படின்னா அது பாசிட்டிவ் வேல்யூ. இதுவே -2ன்னு கொடுத்தோன்னா அது நெகட்டிவ் வேல்யூ. ஸோ உங்களுடைய பேராமீட்டர் வேல்யூ வந்து இந்த மாதிரி பாசிட்டிவ்ல இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக அது உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கும். இதுவே வந்து உங்களுடைய பேராமீட்டர் வேல்யூவை நீங்கள் நெகட்டிவில் கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது உங்களுக்கு டிக்ரிமெண்ட்டில் பண்ணி கொடுத்துரும். ஸோ சிம்பிளாக முடிஞ்சிச்சு இல்லை, நம்ம ++ன்னு போட தேவையில்லை, -மைனஸ்ன்னு மென்ஷன் பண்ண தேவையில்லை, ப்ரீ ப்ராசஸ் போஸ்ட் ப்ராசஸ் எதுவுமே இங்கே தலைவலி இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் பைத்தான் வந்து நிறைய பேர் பிகினராக வரவங்க வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இப்போ வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்றது என்ன, அதெல்லாம் வந்து நம்ம டீப்பாக வந்து பைத்தானுடைய ஃபார் லூப் எடுக்கும்போது படிப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவ் தி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ப்ராசஸ் வில் கோ இன் C#, பைத்தான், PHP. இங்கே ++, மைனஸ் வச்சு நம்ம இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணி லூப்பிங் பண்ண போகிறோம். PHPலையும் ++, மைனஸ் வச்சு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நம்ம லூப்பிங்கில் பண்ண போகிறோம். பட் பைத்தானில் நம்ம வந்து அது எதுவும் கிடையாது, அதனால் யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ எப்படி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கையில் ஒரு ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுடைய ஒர்க் ஃப்ளோ என்ன, அதனுடைய சின்டெக்ஸ் என்ன, அதை பற்றி டீப்பாக நம்ம வந்து அந்த டாபிக் உள்ள போகும்போது பார்ப்போம். ஸோ இன்றைக்கான டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர். இதை பற்றி நம்ம ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டுட்டோரியல் வந்து உங்களை பார்ப்போம். நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், அதே டயலாக் தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் வந்து வீடியோஸை பார்த்து உங்களுடைய பெனிஃபிட் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஸோ திஸ் டுட்டோரியல் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ், ஐடி ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுடைய நீடுக்கான சேனல். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து பார்க்கணும், இல்லை பிகினர்ஸ் தான் பார்க்கணுன்னு கிடையாது. ஒரு 10th கிராஜுவேட், 12th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டூடெண்ட், 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட், ஸோ ஒரு கோடிங் கற்றுக்கணும்னு வில்லிங் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த சேனலை பார்க்கலாம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய நோக்கம், இந்த சேனலில் எந்த டுட்டோரியல் அப்லோட் பண்ணாலும் ஃப்ரம் த பேஸ் இருக்கும். ஸோ மற்ற சேனலில் இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியாது. பட் இங்கே ஃப்ரம் த பேஸ், ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு 0 to A to Z சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம சேனலுடைய ஒரு ஃப்ளோ கண்டிப்பாக இருக்கும். இந்த டாப்பிக்கு, இந்த டுட்டோரியலுக்கு மட்டும் கிடையாது, எந்த டாபிக் அப்லோட் பண்ணாலும் இட் வில் பி ஃப்ரம் பேஸ் டு எண்ட், A to Z, 0 to 100 அப்படி தான் இருக்கும். ஸோ யார் வேணாலும் இது ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கக்கூடிய ஒரு சினாரியோ. ஸோ அதனால் யூஸ்ஃபுல்னஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் டுட்டோரியல் உங்களை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். Until then, thanks for watching. Please continue with your support.